ஆளுநர்ங்கிற பதவி வெறும் பதவி, போர்டு மட்டும்தான், ஆளுநரே கிடையாது, இங்க எல்லாம் நான் தான் உச்சநீதிமன்ற தீர்ப்பின் வழியாக சட்ட போராட்டம் நடத்தி ஒரு மிகப்பெரிய வெற்றியை இந்திய திருநாட்டுக்கு கொடுத்திருக்கிறார் முதலமைச்சர். ஆட்டுக்கு தாடியதற்கு நாட்டுக்கு கவர்னர் இருக்குன்னு பேரறிஞர் அண்ணா கூட கேட்டாரு. ஆனா கவர்னர் பதவி நீங்க முற்றிலுமா நீக்க முடியாதுல்ல, அதுக்கு சட்டத்துல இடம் இல்லை. அமைச்சரவையின் முடிவை கேட்டு கவர்னர் நடந்துக்கணும்ன்றதான தீர்ப்பு. இங்க ரெண்டு விஷயங்க. நாம சட்டத்தின் அடிப்படையில் ஒரு ஆட்சி நடத்துகிறோம். ரூல் ஆஃப் லா இஸ் எசென்ஷியல். சட்டத்தின் அடிப்படையில் நடக்கிற ஆட்சியை மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத, சட்டப்பூர்வமாக அங்கீகரிக்கப்படாத ஒரு பதவியில் உட்கார்ந்து கொண்டு நான் அதை தடுப்பேன், நீ என் பேச்சை கேட்டுதான் நடக்கணும் அப்படிங்கிறது ஜனநாயகத்தை படுகொலை செய்வது. ஆளுநருங்கிற பொறுப்பு ஜனநாயகத்தையும் அரசியலமைப்பு சட்டத்தையும் பாதுகாக்கிற பொறுப்பு. பாதுகாக்கிற பொறுப்பில் உட்கார்ந்து கொண்டு திராவிட சித்தாந்தம் செத்து போயிருச்சு, அப்படி ஒரு சித்தாந்தமே இல்லை, வலதுசாரியும் RSS சித்தாந்தம் உயர்த்தி பிடிக்கணும், நீங்க வர்றது நீங்க முழுக்க முழுக்க ஆளுநர் மாளிகை RSS மாளிகையை நடத்திக்கிட்டு இருந்தீங்க. இன்னைக்கு அதற்கெல்லாம் நடந்து நாங்க ஆளுநர் பதவியை அதுக்கு ஒரு போராட்டம் தேவைன்னா அதுக்கு சட்ட போராட்டம் நடத்த திமுக தயாரா தான் இருக்கு. ஆனால் இன்றைக்கு மொத்தமாக நான் சொன்னேன், இப்போது கூட ஹிந்து மரியாதைக்குரிய மூத்த பத்திரிகையாளர் ஹிந்து என் ராம் சொல்லி இருக்கிறார், குறைந்தபட்ச சூடு சுரணை இருந்திருந்தால் இந்நேரம் RN ரவி ராஜினாமா செய்துவிட்டு ஊருக்கு போயிருக்க வேண்டும். அவர் சொன்னதை சொல்லுங்க. தன்மானம் இருந்தாலும் சொன்னாரு. தன்மானம் இருந்து, தன்மானம்னா என்ன, சூடு சுரணை தானே. தன்மானம்னா என்ன, சூடு சுரணை தானே. அந்த சூடு சுரணை இருந்திருந்தால் இந்நேரம் ஆளுநர் RN ரவி நேரடியாக கிளம்பி பீகாருக்கு போயிருக்கணும். அதெல்லாம் அவங்க கிட்ட எதிர்பார்க்க முடியாது அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும். RSS காரர்களுக்கு அது இல்லை என்பதும் எங்களுக்கு தெரியும். ஆனால் இந்த வெற்றி என்பது ஒரு அரசியல் இயக்கத்திற்கான மிகப்பெரிய வெற்றி. எப்படி இடஒதுக்கீட்டையும் இந்த மாநிலத்திற்கான உரிமைகளையும் மாநில சுயாட்சி உரிமைகளை மீட்டெடுத்ததோ, அப்படி மாநிலங்களுக்கு எதேச்சை அதிகாரத்தின் அடிப்படையில் ஒன்றிய சர்க்கார் கொடுத்த எல்லா அழுத்தங்களையும், அந்த அழுத்தத்தின்பால் ஒரே ஒரு நபர் சட்ட போராட்டம் நடத்தி அதை வென்று காட்டி இருக்கிறார் என்று சொன்னால் அது திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தான்.